வணக்கம். இது உங்கள் அன்பு சகோ தட்சிணாமூர்த்தி. நம்ம பாக்கெட்டில் ரூ. 100 இருக்குதுங்க. அந்த ரூ. 100ல் ஒரு ரூ. 10 தவறி தொலைஞ்சு போயிடுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? மீதி இருக்கிற ரூ. 90 தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ரூ. 10 தேடிட்டு இருக்கோமா? இல்லை, அந்த ரூ. 90 பத்திரமா பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு மீதி இருக்க அந்த ரூ. 10 தொலைஞ்சு போன ரூ. 10 தேடி பார்ப்போம். கிடைக்கல அப்படின்னா விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அவ்வளோதாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரத்தில் ஒரு 2 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ நமக்கு மேலே இருக்கிற மேலதிகாரியோ, நம்ம முதலாளியோ, இல்லை நம்ம உடன் பணியாற்றுறவங்களோ, நம்ம குடும்பத்தில் இருக்கிற அப்பாவோ அம்மாவோ, இல்லை நண்பர்களோ தோழர்களோ தோழிகளோ, இல்லை அண்ணனோ தம்பியோ கணவனோ மனைவியோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம காயப்படுத்திடுறாங்க, திட்டிடுறாங்க, நோக்கடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்காக அந்த 5 நிமிடத்தவே நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு மீதி இருக்கிற நேரங்கள் எல்லாம் நொந்து அதையும் வீணடிக்கணுமா? இல்லை அந்த ரூ. 90 பாக்கெட்டில் வச்சுட்டு அடுத்து நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு போன மாதிரி அந்த 5 நிமிஷத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து கழிச்சிட்டு மீதி இருக்கிற 23 மணி நேரம் 55 நிமிஷத்தை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம்னு பார்ப்போமா? அவ்வளோதாங்க வாழ்க்கை. நம்ம கஷ்டப்படுத்திட்டு போகிற விஷயங்களை, கஷ்டப்படுத்திட்டு போகிற நபர்களை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்ம கவலைப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில் எதுவுமே மாற போகிறதில்ல. எதுவுமே நிரந்தரம் இல்லாத நிலையில்லாத உலகங்க. எப்படி நம்ம பிறந்தோமோ அதே மாதிரி தான் போக போகிறோம். அதனால் ஒன்றுமில்லாமல் தொடங்கி ஒன்றுமில்லாமல் முடிய போகும் இந்த வாழ்க்கையில் ஏன் நம்ம வீணாக கவலைகளையும் பிரச்சனைகளையும் தூக்கி சுமந்து நம்ம வாழ்க்கையை ரணமாக்கிக்கணும்? யோசிங்க. உங்களை காயப்படுத்தும் விஷயங்களையும் காயப்படுத்தும் நபர்களையும் தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள் சந்தோஷமாக. ஏனால் யாருக்கும் எதுவும் நிரந்தரமில்லை. உங்கள் துன்பம் மட்டும் நிரந்தரமாக இருக்கப் போகிறது. நன்றி, வணக்கம்.